அவங்க அம்மாவும் கோவப்பட்டு சொல்கிறாங்க. சின்மயி அம்மாவும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு, ம். இந்த மாரி என் பொண்ண வந்து கூட்டிட்டு போய் இப்படி செய்றாரு. அது மட்டும் இல்ல, உனக்கு நேஷனல் அவார்டு வேணும்னா, ம். எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணு. அப்படி டைரக்ட்டா அதெல்லாம் கிடையாது. சொல்லியிருக்காரு. ம். அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய நேஷனல் அவார்டெல்லாம் கெடுத்தது வைரமுத்துன்ட்டு ம். அ சின்மயி சின்மயி அவங்க அம்மா அம்மா சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க. ம். ஆனா 2 பேரும் சேர்ந்து தான் ம். போயிருக்காங்க. அவங்க அம்மாவும் கூட தான் போயிருக்காங்க. ம். அவங்க அம்மா அ மாடியில இருந்திருக்காங்கன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்திருக்காரு. அப்பதான் கூப்பிட்டு கேட்டதா ம். சொல்றாங்க. ம். ம். ஆனா அப்படி இருக்கிறவரு எப்படி கல்யாணத்துக்கு போனாரு? ஆ. கல்யாணத்துக்கு எப்படி அழைப்பு குடுத்தாங்க? ம். அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு இது ஒரு நெருடலா இருக்கு. ம். ம். இப்போ என்னைய பத்தி அபிப்பிராயம் உங்களுக்கு நல்லா இல்லன்னா, என் கூட நீங்க இன்டர்வியூ எடுக்க ஆமா. மாட்டீங்க. பேச சார் அந்த ஆளு மாட்டாங்க. ஒரு மோசம் ஆமா. சார் சொல்லுவீங்க இல்லையா? ம். ம். அந்த மாரி இல்லாம ம். கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ம். அப்போ உன் கல்யாணத்துக்கு வந்து உன்ன வாழ்த்துனவர நீ எப்படி மரியாதை குடுக்கணும்? ம். அது ஒரு பக்கம். ஆமா. ம். இவரு ஆனா வைரமுத்துவுக்கு சின்மயி சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு.